கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று நாம் தியானிக்க இருக்கிற காரியம், இன்று நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ பிள்ளைகளுக்காக. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். எஸ்தர் ஜெபித்த அந்த 3 நாள் ஜெபத்திலே 127 நாடுகளில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அந்த எஸ்தர் என்ற ஒரு பெண்மணி, ஒரு அநாதை சிறுமியாய் இருந்தவள், ஒரு ஏழை சிறுமி, 3 நாள் அவள் உபவாசித்து ஜெபித்த, கூட்டத்தோடு குடும்பத்தோடு குழுவினரோடு ஜெபித்த ஜெபம் பாருங்கள், ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. தெபோராள் தாபோர் மலையை நோக்கி முன்னேறி சென்ற பொழுது என்ன நடந்தது பாருங்கள். பாராக்கையும் அழைத்து கொண்டு தெபோராள் என்ற நல்ல ஒரு நியாயாதிபதியாகிய பெண்மணி பாருங்கள், அந்த மலையிலே, தாபோர் மலையிலே ஏறி சென்ற பொழுது நடந்த காரியம் என்ன? எதிரிகளுக்கு விரோதமாய் தேவ ஜனங்களை காப்பதற்காய் அந்த அம்மா சென்ற பொழுது நடந்த காரியம், யுத்தம் வானத்தில் இருந்து உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். யுத்த வானத்தில் இருந்து உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து தெபோராளின் தேவ ஜனங்களின் விரோதிகளோடு எதிரிகளோடு யுத்தம் பண்ணின என்று வாசிக்கிறோம். எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். இங்கே பாருங்கள், தானியேல் முழங்கால் படியிட்ட பொழுதே உத்தரவு வானத்தில் இருந்து புறப்பட்டது என்று வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், தானியேல் முழங்கால் படியிட்டு ஜெபித்த பொழுது என்ன காரியம் நடந்தது என்று பார்த்தீர்களானால் பாருங்கள், 9:21, தானியேல் 9:21, அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே முதற் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாக பறந்து வந்து அந்திப்படியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கிய பொழுதே, நீ ஜெபிக்க தொடங்கிய பொழுதே கட்டளை வெளிப்பட்டது, உனக்கு உத்தரவு வெளிப்பட்டது பரலோகத்தில் இருந்து. நான் அதை அறிவிக்க வந்தேன். எப்படி வந்தேன்? அறிவிக்க வந்தேன். வேகமாய் பறந்து வந்து, எப்படியா இப்படி ஒரு ஜெபம் தானியேல் செய்தார்? அந்த ஜெபத்தின் ரகசியம் என்ன? அருமையான தேவ பிள்ளைகளே, தானியேல் செய்த அந்த விசேஷித்த ஜெபத்தின் ரகசியம் என்ன என்று இன்று நாம் கவனித்து விட்டு நாம் நம்முடைய குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபம் பாருங்கள் தேசங்களை அசைக்கும். இந்த ஜெபம் உங்கள் பிள்ளைகளுக்காக வாசல்களை திறக்கும், வழிகளை உண்டு பண்ணும். ஒருவேளை இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் இந்த வல்லமையான ஜெபத்தினால் மாறும் என்பதை மறந்துவிடாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, தானியேல் எப்படியாக ஜெபித்தார்? எப்படியாக இத்தனை விரைவாய், இத்தனை அவசரமாய் தேவதூதன் தேவ உத்தரவு புறப்பட்டு வந்தது என்று பார்த்தோமானால், தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், தேவ ஜனங்கள் மகா பெரிய பால்கடிப்புகளிலே இருந்தார்கள். எருசலேமின் பால்கடிப்புகள் நிறைவேறி தீரும் சமயம் தானியேலாகிய நான், இவர் என்ன செய்யறார் பாருங்க, எருசலேம் ஜனங்களுக்காக, தன் நாட்டு ஜனங்களுக்காக, தன் தேசத்திலே வாழ்ந்த தேவ ஜனங்களுக்காக 3ஆம் வசனத்திலே, நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஒரு அறிக்கை செய்தார் பாருங்க. 5ஆம் வசனத்துல, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். எங்களுக்கு ஏன் இந்த பாடுகள்? ஏன் இந்த உபத்திரவங்கள்? ஏன் இப்படி நாங்கள் எங்கள் எதிரிகளுக்கு அடிமைகளாய் மாறி போனோம்? இத்தனை சிரமங்கள், இத்தனை வேதனைகள் ஏன்? நாங்கள் செய்த தவறு சுவாமி. நீர் நல்லவர், நீர் மாறாதவர், நீர் உயர்ந்தவர், நீர் ஏன் ஒரு நாளும் மாறாதவர். ஆனால் நாங்களோ பாருங்க, நாங்களோ இப்படிப்பட்டவர்கள் என்று ஒரு பாவ
அறிக்கை செய்கின்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் பாருங்கள் 6ஆம் வசனத்திலே, உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு செவிகொடாமற் போனோம். ஐயா, தேவ வசனம் எங்களை நோக்கி வந்தது, நாங்கள் செவி கொடுக்கவில்லை. தேவ காரியங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கவில்லை. நாங்கள் அதற்கு கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் தானே இப்படிப்பட்ட பாடுகள் எங்களுக்கு வந்தது. 7ஆம் வசனத்திலே சொல்கிறார், ஆண்டவரே நீதி உமக்கே உரியது, நீர் நீதிபரர். ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்திற்குரியவர்களானோம். ஏன் வெட்கத்திற்குரியவர்களானோம்? ஏன் இத்தனை பாடுகள் வந்ததுன்னா இதனால தான் என்று அவர் அறிக்கையிடுகிறார். இன்னும் 9ஆம் வசனத்திலே, அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. பாருங்க, எத்தனை அருமையான ஒரு ஜெபம் பாருங்க. ஆண்டவரை துதிக்கிறாரு, ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறாரு. எத்தனை பாடுகளிலும் எத்தனை கஷ்டங்களிலும் எத்தனை உபத்திரவங்களிலும் பாருங்க. ஒருவேளை தானியேல் பாபிலோனிலே நல்ல வசதியான நல்ல பாதுகாப்பான ராஜ சமூகத்திலே இருந்தாலும் அவர் வேண்டிக் கொண்ட காரியங்கள் தேசத்தின் ஜனங்களுக்காக. ஐயா, என் தேசத்தின் சிறையிருப்பு மாற வேண்டும். ஐயோ, என் ஜனங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என் தேசத்திலே சுவிசேஷம் செல்ல முடியவில்லை. ஐயா, என் தேசத்திலே கலவரங்கள் நடக்கிறது. என் தேசத்திலே ஊழியக்காரர்கள் அடிக்கப்படுகிறார்கள், நொறுக்கப்படுகிறார்கள். என் தேசம் என்னும் சுவிசேஷம் அறிவித்து தீரவில்லை. அதற்காக நான் ஜெபிக்கிறேன். எந்த போன்ற ஜெபங்கள் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவைகள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இப்படியாய் தானியேல் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது என்ன நடந்தது? ரொம்ப அருமையான விஷயம். தானியேல் 18 சொல்றாரு, என் தேவனே உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். ஐயா, உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தை பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளினால் அல்ல, எங்கள் நீதிகளை அல்ல ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும் என்று அவர் பாருங்க ஜனங்களுக்காக, ஐயா, தன் தேசத்து ஜனங்களுக்காக இந்த மனிதன், இந்த இளைஞன் ஜெபிக்கிற அற்புதமான ஜெபம் என்ன நடந்தது பாருங்கள். 20ஆம் வசனத்திலே, இப்படி நான் சொல்லி, இப்படி நான் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு பாருங்க, இஸ்ரவேலின் ஜனங்கள் தங்கள் ஜனங்களின் பாவங்களையும் அவர் அறிக்கையிடுகிறார். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளின் பாவங்களை, நம் குடும்பத்தாரின் பாவங்களை, நமக்கு அருமையானவர்களின் நம்முடைய தேசத்தாரின் பாவங்களை இங்கே பார்க்கிற விஷயங்களை நாம் அறிக்கையிட முடிகிறது. ஐயா, என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். நன்றாக கவனிங்க, அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த விண்ணப்பங்களை தேவனுடைய சமூகத்திற்கு, தேவனுடைய பர்வதத்தை நோக்கி செலுத்திக் கொண்டே இருக்கிறாரா. 21 அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாக பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். ஐயா, நீ கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் தேசத்திற்கும் மிகவும் பிரியமானவன். ஆதலினால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கிய போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். பாருங்க, எத்தனை அற்புதமான காரியம். அருமையான தேவ பிள்ளைகளே, தானியேல் எப்படியா இத்தனை அற்புதமான கிருபைகளை பெற்றுக் கொண்டார்? எப்படி தானியேல் முழங்கால் படியிட்ட பொழுதே வானத்தில் இருந்து, பரலோகத்தில் இருந்து கட்டளை வெளிப்பட்டது. பாருங்கள் அந்த ரகசியத்தை பாருங்க. இப்பொழுது அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க போகிறோம். ஐயா, என் ஜெபத்திற்கு இதுநாள் வரை உத்தரவு வராதிருந்ததின் காரணத்தை நான் அறிந்து கொண்டேன். இனி அதிநிச்சயமாய் என் ஜெபம் கேட்கப்பட போகிறது என்று விசுவாசிக்கிறேன். என் தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன் என்று முழங்கால் படியிடுவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இது காலை வேளையாகவோ அல்லது மாலை இரவு வேளையாகவோ இருக்கலாம், அல்லது நடு இரவு ஜெபமாகவோ இருக்கலாம். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது, பாருங்கள், இதில் தானியேல் எப்படி
இப்படியாக ஜெபம் பண்ணினார். ஒருவேளை நம் குடும்பத்தின் சிறையிருப்பு, நம்ம பிள்ளைகளுடைய சிறையிருப்பு, நம்முடைய காரியங்கள் எல்லாம் மகா பயங்கரமாக போய்கொண்டிருக்கலாம். நம்முடைய சூழ்நிலைகள் பாழ்கடிக்கப்பட்டதாக இருக்கலாம். நாம் செய்ய வேண்டியது பாருங்க, உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, உபவாசம் பண்ணி தேவ சமூகத்திலே காத்திருங்கள், காத்திருங்கள். தாழ்மையோடும் கண்ணீரோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் நீங்கள் காத்திருந்து அவருடைய முகத்திற்கு நேராக விண்ணப்பங்களை செலுத்தி கொண்டிருங்கள். ஐயா, அவருடைய முகத்தை நேராக நோக்கி பார்த்து, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்க தானே சொல்ற, ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, அதுபோல நாமும் அருமையான தேவ பிள்ளைகளே பாவ அறிக்கை செய்து, ஐயா, நம்முடைய குற்றங்கள், நம்முடைய தவறுகள், நம்முடைய கீழ்ப்படியாமைகளினால் ஒருவேளை வந்த இந்த சாபங்கள், இந்த பாடுகள், இந்த அவஸ்தைகள், குடும்பம் அகப்பட்டு கொண்ட காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் சொல்லி நாம் ஜெபித்து பாருங்க, ஐயோ ஆண்டவரே, என் பிள்ளைகள் அல்லது என் குடும்பம், என் கணவர், என்னுடைய வீட்டார் இப்படி எல்லாம் நாங்கள் பாவம் செய்து விட்டோமே, இப்படி எல்லாம் நாங்கள் தவறுதலாய் நடந்து விட்டோமே, கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தோமே, அக்கிரமக்காரராய் இருந்தோமே, துன்மார்க்கராய் நடந்தோமே, உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய கட்டளைகளையும் விட்டு அகன்று போனோமே. எங்கள் தேவனே, எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கும்படியாய் ஐயா, உம்முடைய இரக்கம், உம்முடைய கருணை, உம்முடைய அன்பு இறங்கி வருவதாக சுவாமி. எங்கள் நல்ல தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, ஒருவேளை நாங்கள் செவி கொடுக்காத காரணத்தினால், உம்முடைய சத்தியத்திற்கு, உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு நாங்கள் செவி கொடுக்காத, உம்முடைய வேதத்திற்கு செவி கொடுக்காத காரணத்தினால் எங்கள் குடும்பத்திலே இப்படி அழிவுகள் வந்ததோ, அல்லது எங்கள் குடும்பத்திலே இப்படி பாதிப்புகள் வந்ததோ, அல்லது எங்கள் பிள்ளைகள் இப்படி சிறையிருப்பிலே அகப்பட்டு கொண்டார்களோ, என் தேவனே, எங்களுக்கு இறங்கும்படியாய் ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. நீர் ஒரு நாளும் தவறு செய்கிற கர்த்தர் அல்ல, நீர் ஒரு நாளும் கேடு செய்கிறவர் அல்ல, நீர் ஒரு நாளும் எங்களை அழிவிலே அகப்பட பண்ணுகிறவர் அல்ல. நாங்களே அக்கிரமக்காரர்களாய் இருந்தோம். அப்படியே ஜெபிப்போம் அருமையானவர்களே. கர்த்தர் நீதிபரர், கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு நாளும் மாறாதவர். ஐயா, கர்த்தர் ஒரு நாளும் மாறாதவர். அவர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் தயமும் உள்ள தயவு பெருத்தவர். உங்களை கைவிட மாட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் அப்படியாய் ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொரு வரையும் கர்த்தர் இப்பொழுதே பரிசுத்தப்படுத்துவார், இப்பொழுதே பரிசுத்தப்படுத்துவார். ஐயா, மிக நீண்ட காலமாய் என் மகளுக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன். என் மகனுக்காக மிக நீண்ட காலமாய் நான் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறேன். குடும்பத்திலே நிம்மதி இல்லை, சரியாக என்னால் தூங்க முடியவில்லை. குடும்பத்திலே நடக்கிற காரியங்கள், பல பிரச்சனைகள் மகா பெரிய வேதனையை கொடுக்கிறது. கர்த்தாவே, இன்று எனக்கு நீர் நீதி செய்யும்படியாய், இன்று என் தேவனாகி கர்த்தரிடத்தில் இருந்து எங்களுக்கு உத்தரவு கடந்து வரும்படியாய் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மகா பெரிய மாற்றங்களை, கிருபைகளை, மகா பெரிய வெற்றிகளை, ஆசீர்வாதங்களை இன்றே அதற்கேற்ற உத்தரவை பெற்றுக் கொள்ளும்படியாய் பரலோகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்க்கிறோம் ஐயா, உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேவனே, உம்முடைய சமூகத்தில் இருந்து எங்கள் பிள்ளைகளுக்காக இரக்கம் இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் பரலோக தேவனே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகளுடைய சிறையிருப்பு மாறும்படியாய் ஐயா, எங்கள் பிள்ளைகள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல், எங்கள் பிள்ளைகளின் குடும்பங்கள் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் இருக்கிற சூழ்நிலைகள் இன்றோடு மாறும்படியாய் நாங்கள் மனம் திரும்புகிறோம். உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஆமென் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய திருமணங்கள் இன்னும் தாமதிக்காதபடி ஐயா, எங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய வேலைகள், வருமானங்கள், கிடைக்க வேண்டிய சுதந்திரங்கள், சட்ட ரீதியாக கிடைக்க வேண்டிய காரியங்கள் விரைவாய் கிடைக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறோம். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே சுவாமி. ஐயா, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் சொன்னீங்களே. உங்க சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் தேவனுக்கு பிரியம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த நாங்கள் எங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்றே கர்த்தர் இறங்கும்படியாய், எங்கள் பிள்ளைகளுக்காக இறங்கும்படியாய் டாடி, உங்க சமூகத்திலே, உங்க
பாதப்படியிலே வருகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்து இந்த பிள்ளைகளை நீர் இப்பொழுதே பரிசுத்தப்படுத்தினீரே, நன்றி அப்பா. இதை கேட்ட பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் பரிசுத்தப்படுத்தி ஐயா இவர்களுக்காக நீர் இறங்கினபடியினால் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பண பிரச்சனைகளிலே, கடன் தொல்லை பாரங்களிலே அகப்பட்டு கண்ணீர் வடிக்கிற ஜனங்கள் ஐயா, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் சொன்னீங்களே ராஜா. ஆமென் ஆண்டவரே. இப்படியாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அதிசயம் செய்யும்படியாய் எப்படியாவது இவர்களுக்காக தேவ கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தின் பலகணிகள் இந்த ஜெபத்திலே கடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வானத்தின் மதகுகள் திறக்கப்படட்டும் ராஜா, வானத்தின் மதகுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதோடு இந்த வறுமை மாறி போகட்டும் ஐயா. எங்கள் வறுமையை, எங்கள் கண்ணீரை, எங்கள் பாடுகளை, எங்கள் வியாதிகளை நீர் கல்வாரி சிலுவையிலே சுமர்ந்து தீர்த்த எங்கள் அன்பின் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பாடுகள், கண்ணீர்கள், கவலைகள், வறுமைகள் எல்லாம் இதோடு, இந்த வியாதிகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாம் இதோடு மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே மாறி போகட்டும் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டே. இன்று என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்திற்காக, என் ஜனங்களுக்காக, எங்கள் தேசத்திற்காக இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குவீராக ராஜா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இன்றோடு எல்லா பாடுகளும் முடிந்து போகும்படியாய் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நல்ல செய்திகள் இந்த பிள்ளைகளுக்காக கடந்து வரட்டும், நல்ல செய்திகள் உதவி செய்கிறவர்கள் கடந்து வரட்டும் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். நல்ல வழிகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தரும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென். வனாந்தரமாய் காணப்படுகிற ஐயா, வறட்சியாய் காணப்படுகிற, செழிப்பே இல்லாது, ஆசீர்வாதமே இல்லாது காணப்படுகிற எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீ வழியை உண்டு பண்ணுகிறீர். இன்றே வழி திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளுக்கு, குடும்பத்திற்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் இன்றே அவர்களுக்கு நீர் உத்தரவு கொடுக்கிறீர் ஐயா. உம்மோடு உம்மை நோக்கி பார்க்க தகுதி உள்ளவர்களாய், உம்மை நோக்கி பார்க்கும் பிள்ளைகளாய் காணப்படுகிற இவர்களுக்கு என் தேவனே நீர் இன்றே தானியேலுக்கு உத்தரவு கொடுத்தது போல, ஒரு எஸ்தரின் ஜெபத்தினால், ஒரு அன்னாளின் ஜெபத்தினால் ஐயா தேசத்திலே மாற்றம் உண்டானது போல இவர்களுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றே மாற்றம் தொடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா இப்பொழுதே என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்காக இறங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் விண்ணப்பங்களின் கண்ணீரின் சத்தத்தை, கதறலின் சத்தத்தை நீர் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமென். நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதே உம்முடைய கரம் இதற்காக அசைக்கப்பட்டதற்காக நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யும்படியாய், நல்ல சாட்சிகளை நாங்கள் கேட்கும்படியாய், தொடர்ந்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வேத தியானத்திலும் ஐயா நடுஇரவு ஜபங்களிலும், இந்த ஜபங்களிலும் நாங்கள் தரித்திருந்து கிருபையை, விடுதலையை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படும்படியாய் கர்த்தர் ஒரு நல்ல ஜப ஆவியை ஐயா, விண்ணப்பத்தின் ஆவியை, ஒரு நல்ல அபிஷேகத்தை, மன்றாட்டின் ஆவியை ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் வைப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கர்த்தர் செய்து குடும்பங்களை விடுவிப்பீராக. நீர் விரைவாய், மிக விரைவாய் நீர் கொடுக்கிற உத்தரவுக்காக ஐயா, ஆசீர்வாதங்களுக்காக, மேன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் இந்த பிள்ளைகளை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்வீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பிற்குரியவர்களே, கர்த்தர் நிச்சயமாக இந்த ஜெபத்தை, இது போன்ற அற்புதமான ஜெபத்தை எப்படி அவர் தானியேலுக்கு செவி கொடுத்தாரோ, எப்படி எஸ்தர், அன்னாள் போன்றவர்களுக்கு செவி கொடுத்தாரோ, அப்படியே பாருங்க, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலமுள்ளதாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இது போன்ற ஜெபங்கள் அவருடைய பாருங்கள், அவருடைய மனதை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய அன்பை நமக்காக என்ன செய்யும்? பெற்றுக் கொடுக்கும். ஐயா, அவருடைய இரக்கத்தின் பதிலை
அப்படியே நம்முடைய விண்ணப்பங்கள் பெற்றுக் கொடுக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மகிமைப்படுத்துவார். கவலைப்படாதீர்கள். இந்த செய்தியை தவறாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபேஸ்புக் மூலமாகவோ நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். அதுபோல இந்த செய்தியை நீங்கள் பாருங்கள், ஷேர் பண்ணுறதோட இந்த சேனலை நீங்கள் நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதற்கு எந்த செலவும் இல்லை. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் அமுக்கினா போதும், எந்த செலவும் இல்லை. நீங்கள் ஈஸியாக செய்யக்கூடிய காரியம், அதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார்.